ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அஜித்துடைய குட் பை டக்லி டீசர் ஆனது ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா 34 மில்லியன் போயிட்டு 50 மில்லியனை தொடும்னு நினைக்கிறேன். அஜித் ரசிகர்கள்லாம் ஒரே கொண்டாட்டம் தான். இந்த விடாமுயற்சியினுடைய ஒரு சோகத்தில் இருந்த மாதிரி விடாமுயற்சிக்கு பிறகு இந்த டீசர் வந்தது பாருங்கள், அது அப்படியே எல்லோரும் கொண்டாடி தீர்த்துட்டாங்க. படமே வேணாம், அந்த டீசரே ரிலீஸ் பண்ணாங்கப்பா, அந்த டீசரே நாங்கள் பார்த்துக்குவோம், இதுவே எங்களுக்கு போதும் அப்படின்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்கிறப்ப அங்கே அஜித் அவர் இந்த கார் ரேஸில் பார்சிலோனியாவில் பார்த்தீங்கன்னா அங்கே வேறு ரெக்கார்டு பண்ணியிருக்கிறாரு. ஏற்கனவே ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா 1.51 இருந்தது, இன்றைக்கி 1.47 அந்த ரவுண்டை முடிச்சிருக்கிறதா சொல்லி வீடியோ போட்டிருக்கிறாங்க. அவருக்கு எல்லா பக்கமும் ஏறுமுகமாக தான் இருக்குது. இது அஜித் ரசிகர்களுக்கு ரொம்ப கொண்டாட்டமான தினம் தான் இது. இந்த குட் பை டாக்லியில் பார்த்தீங்கன்னா திரிஷா, பிரபு, பிரசன்னா, அர்ஜுன் தாஸ், சுனில், ராகுல் தேவ், யோகி பாபு இவங்களாம் நடிச்சிருக்காங்க. ஆனால் இவங்க இந்த டீசரில் அவங்களாம் யார் முகத்தையுமே காட்டலை, அஜித் முகத்தை மட்டுமே வச்சு ஒரு டீசரை ரெடி பண்ணி அதை விட்டு அது இவ்வளோ இந்தளவுக்கு ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. பெரிய விஷயந்தான் அது. அந்த டீசரை ரெடி பண்ணார் பாருங்க, அவருக்கு தான் வாழ்த்து சொல்லணும். அருமையாக பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. அதகலமாக இருக்குது டீசரு. ரொம்ப பார்க்கவே அந்த டீச்சரே நம்மளே திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. விடாமுயற்சி வந்தோன்னா அஜித் எல்லாரும் கொஞ்சம் தப்பாகவே பேசுனாங்க, என்ன இப்படி படம் நடிக்கிறாரு, பூமர் மாதிரி நடிக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த படம் டீசர் வந்திருக்கு பாருங்கள், குட் பை டாக்லி டீசர். இதை பார்த்தா என்ன இப்படி நடிக்கிறது, ஏன் அப்படி ஒரு படத்தை போய் நடித்தார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அஜித் ரசிகர்கள்லாம் இதுதானே தலைவராக நாங்கள் எதிர்பார்த்தோம், இந்த தலை எப்படி கொடுங்க படத்தை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி படமும் நடிக்கணும், இந்த மக்கள் இது அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஆனால் அது பார்க்க மாட்டேங்கிறாங்க. மாதிரி மாஸ் நடிகர்லாம் இந்த மாதிரி நடித்தா தான், கமர்ஷியலாக நடித்தா தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆதிக் ரவிச்சந்திரனை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா அவர் அஜித்தோட ஃபேனுங்கிறத இதில் நிரூபிச்சிருக்காரு. உண்மையிலே இந்த படம் வந்ததுக்கு பிறகு ஒரு ஃபேன் பாய் சம்பவமாக தான் இருக்கும். எல்லாம் கொண்டாடி தீக்க போகிறாங்க அஜித் ரசிகர்கள்லாம். அதேமாதிரி இப்போ ஒரு வீடியோ பார்த்தேன், அதில் பார்த்தீங்கன்னா அந்த முதல் நாள் வசூலே கிட்டத்தட்ட 45 கோடிக்கு மேலே போகும். தமிழ்நாட்டில் மட்டுமே 45 கோடிக்கு மேலே போகுன்றாங்க. இங்கே 45 கோடி போகும் அப்படின்னா உலகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ போகும்னு தெரியல. அநேகமாக முதல் நாளில் 100 கோடியே தொட்டுட மொழி இருக்குது. ஏப்ரல் 10க்காக அஜித் ரசிகர்கள் வெயிட்டிங் மாதிரியே நம்மளும் வெயிட்டிங்கில் இருப்போம். பார்ப்போம், படம் வந்தோன்னா எல்லோரும் கொண்டாடுவோம், ஜாலியாக இருப்போம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்த்து அத்தனை பேருக்கும் எல்லாருக்கும் நன்றி. என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.